வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம இருக்கிறது சார்தாம் யாத்திரை என்று சொல்லக்கூடிய 4 யாத்திரையில புண்ணிய ஸ்தலமான கங்கோத்திரியில நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையாக இங்க வரணும் ஆசைப்பட்டு வட இந்தியர்கள் வந்துட்டு இருக்காங்க. நாம இப்ப தென் மாநிலங்கள் இருந்து நாம இங்க வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு இது. இந்த காட்சி உங்களுக்காக. யமுனோத்திரி யாத்திரை முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி பார்கோடு அப்படிங்கிற ஊர்லேயே திரும்பி தங்கிட்டோம். அங்கே ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்து நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி அங்கேருந்து உத்தர்காசி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர போகிறோம். இது கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் சாலையும் போகிற வழியில் உள்ள அந்த காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது பெரிய உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்க. இதுதான் உத்தரகாசி நகரம். இது அதை கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமே கிளம்பிட்டதுனால உத்தரகாசி தங்காம மேற்கொண்டு ஒரு 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி நாங்க தங்கி இருந்தது இந்த இடம் தான். இதுக்கு பேர் ஜாகா நாம் கே ஹர்சில். இந்த இடத்துக்கு பேரு ஹர்சில்னு பேரு. இந்த இடத்துல நீங்க தங்கிக்கலாம். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. கங்கோத்திரிக்கு சுமார் 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள ஊர் இது. இங்கேயும் ஆப்பிள் கிடைக்குது. இந்த ஆப்பிள் கிலோ 70 ருபீஸ். ஓ, இந்த ஆப்பிள் 70 ரூபா சொல்றாங்க கிலோ. இது 50 ருபீஸ் சொல்றாங்க. அச்சா டிக்கே. நண்பர்களே, ஆப்பிள் மரம் பக்கத்தில் நிக்கிறோம். கங்கோத்திரி போகிற பாதையில் சுற்றி இந்த ஆப்பிள் மரங்கள் அதே இருந்தாலும் இது டேஸ்ட் இனிப்பு குறைவாக இருக்குங்கிறது தெரியுது. கங்கோத்திரி செல்லும் பாதையில் உள்ள ஒரு பாலம். கீழே ஓடுறது பாகீரதி நதி. இதோ கங்கோத்திரி தாம் அடைஞ்சாச்சு. இங்க டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குதுங்க. இதோ இந்த பக்கத்துக்கு தான் போகணும். வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. கங்கோத்திரிக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய இருக்காங்க. நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பலவிதமான கடைகள்லாம் அங்க இருக்கு. நம்ம இறக்கி விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்கு. ஸோ அப்படி நடக்க முடியாதவங்களுக்கு தான் அந்த வண்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல மழை வேற வெஞ்சிக்கிட்டே இருக்கு.
கங்கை நதிக்கு இந்த இடத்துல பாகீரதி நதி அப்படின்னு தான் பெயர். பின்னாடி இது ஓடி அலகானந்தா அப்படிங்கிற நதியோட கலக்கும்போது அதன் பிறகு கங்கை நதி அப்படின்னு பேர் உருவாகுது. அது நீங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் போகும்போது 2 நதியும் சேரக்கூடிய அந்த இடத்த பார்க்கலாம். ஒரு கங்கோத்ரி உடைய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நமது நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுன்னு நினைக்கிறேன். நேரடியாக வந்து தரிசிக்க முடியாத பல நபர்களுக்கு கங்கோத்ரி தாம், சார்தாம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படின்னு சொல்ற 4ல் இது கங்கோத்ரி தாம். கிட்டத்தட்ட 5 நாட்கள் பயணத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் பார்வைக்கு இன்று ஒரு தகவல் 360 ஒரு சிறு காணிக்கை. எல்லாருமே குரூப்பா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த கங்கோத்ரி காட்சியும் யமுனோத்ரி காட்சியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கட்டாயம் நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல ஒரு காட்சிகளுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.